கிராமத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வழிபாடு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவமங்கலம் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக மாலையிட்டு விரதம் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பனை சென்று வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பூஜைகள் செய்யும் பொழுது அதை விமர்சையாக அரியலூர் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொள்ளும் வகையில் பிரம்மாண்டமாக கன்னி பூஜைகள் நடைபெறும். இந்நிலையில் அந்த பக்தர்கள் தங்கள் ஊரில் ஐயப்பனுக்காக ஒரு கோவிலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி ஐயப்ப பக்தர்கள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி கோவிலை கட்டி வடிவமைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று சபரிமலை முன்னாள் மேல் சாந்தி பிரம்மஸ்ரீ உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி வருகை தந்து யாகசாலையை துவக்கி வைத்தார். இதற்காக ஐயப்பனை பிரதிஷ்டை செய்ய யானை மேல் ஐயப்பன் சிலையை வைத்து ஊர் பொதுமக்கள் பெரிய ஏரியில் இருந்து முளைப்பாரி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். இன்று காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கலச புனித நீரை எடுத்துச் சென்று வான வேடிக்கையுடன் மேலத்தாளம் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் தேவமங்கலம் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு சென்றனர்.